இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மைனே பியார் கியா அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அது பண்ணுவாரு கேட்டுக்கிட்டு உங்களை இந்த படத்துக்குள்ள கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 3 கேரளா பசங்களை காமிக்கிறாங்க. கேரளால இருந்து மதுரைக்கு வந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா 2 தலை பாம்பு இருக்கும் இல்லையா, அது விற்கணும் அப்படின்னு ஒரு நபர்கிட்ட டீல் பேசியிருப்பாங்க. அந்த நபர் ஒரு 8 மணி வாக்குல ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்க கட் பண்ணி அந்த இடத்த நமக்கு காமிக்கிறாங்க. வர சொன்ன நபர் பாத்தீங்கன்னா பழனி அப்படின்றது. அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ரவுடியா இருக்க மனுஷன். அவர் பாத்தீங்கன்னா பணத்தை கொண்டு வந்துட்டப்பா, நீங்க பாம்பு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்கப்பான்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அச்சத்தோட. ஆனா நீங்க பணம் கொடுங்க அப்புறமா நாங்க பாம்பு கொடுக்குறோம்னு சொல்ல தம்பி போய் பணத்தை எடுத்துட்டு ஒரு பேக் கொண்டு வராங்க. அந்த பேக் முழுக்கவே பாத்தீங்கன்னா கத்தி கம்புகள் அப்படின்ற எல்லா ஆயுதங்களும் இருக்கு. இதை பார்த்துதான் அந்த பசங்க நடுங்கி நின்றுகிட்டே இருக்கும்போது, என்னப்பா கேரளால இருந்து இங்க வந்து என்னோட ஏரியாக்குள்ள என்ன தாண்டி நீ பிசினஸ் பண்ணிடுவியா, அதனாலதான் நானே இப்படி வர வச்சேன். எங்களோட ஊரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இங்க 2 பரம எதிரி இருக்கானுங்க. ஒருத்தன் பேர் மாதிரி இன்னொருத்தன் பேர் ரமணா. 2 பேருக்கும் பயங்கரமா கேங் வார் போய்கிட்டே இருக்கும். கடைசியா மாறி இருக்கா இல்லையா, அவர் ரமணாவை குடும்பத்தோட போட்டு தள்ளிட்டா, ரமணாவை எரிச்சு கொண்டுட்டான். இதனால ஊருக்குள்ள அவன் தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கான். இதுக்கு நடுவுல சின்ன சின்னதா தொழிலை செஞ்சு நான் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சோ பிரச்சனை வேணாம், அந்த பாவம் மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல இவனுங்க யோசிக்கிறானுங்க. பட்டு நாங்க இருக்க எல்லாரையும் தட்டி விட்டுட்டு நாங்க கொண்டு வந்த பாம்பு ஃபேக் ஆனது, எங்களையே நீங்க ஏமாத்த பாக்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் அங்க குள்ளமா ஒருத்தர் இருப்பாரு. அவர் கையில கன்னை வச்சிருக்காரு. அந்த கன்னை காட்டி அங்க இருக்க எல்லாரையும் மிரட்டி பழனி இருக்காரு இல்லையா, அவர் 2 இடத்துல சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட இருக்க ஆளுங்க, அதாவது பழனியோட ஆளுங்க எல்லாமே அவனுங்க எங்க போனாலும் உயிரோட விடக்கூடாதுரா, அவனுங்களை துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ல பயங்கரமான சேஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கார் ஒரு இடத்துல ஆஃப் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மலையாளக்காரங்க கரும்பு தோட்டம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. ஸோ மொத்த கேங்கோ லைட் அடிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல இவனுங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு சிலர் பார்த்துட்டாங்க. ஆனா இங்க தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்தியோட ஓட அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோவான ஆரியன் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. காலேஜ் டிராப் அவுட் ஆன இவரு வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு பசங்களோட ஜாலியா ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட கேங்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் இருப்பாரு, ஒரு முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, அதாவது இவங்களோட கேங்குக்கு காதல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா, ஒரு பொண்ணை பார்த்த உடனே பற்றிக்கணும்டா, அது காதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சு கட் பண்ணா ஹீரோட நண்பர் ஒருத்தர் நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. சுவிட்சர்லாந்து இருக்கு இல்லையா, அங்கே 6 மாதம் வேலை செஞ்சுட்டு 6 மாதம் லீவ் விடுவாங்களாம். அங்கே நம்ம வேலைக்கு போனால் 6 மாதம் சம்பாதிப்போம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அந்த இன்னொரு 6 மாதம் லீவை நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாமே, என்னடா சொல்ற நீன்னு கேட்க இவர் யோசிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அவரோட 10th 12th மார்க் ஷீட் எல்லாமே காலேஜில் இருக்கு. காலேஜ் ஒரு 3 மாசம் தான் போனாப்ல. இப்போ அதை போய் எடுத்துட்டு வரணும் இல்லையா, யோசிக்கிறாப்ல. வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் இவரோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போக அங்க இருக்க பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரே முடிவு, நீ 3 மாசம் தான் காலேஜ் வந்த, 3 மாசத்துல எனக்கு 3 லட்சம் ரூபாய் கிட்ட நட்டத்தை உண்டு பண்ணிட்ட. ஸோ இதனால உன்னோட டாக்குமெண்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போடான்னு சொல்ல வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, காசும் இல்லை. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பி வந்துகிட்டே இருக்கும்போது அங்கதான் ஹீரோயினை முதலா சந்திக்கிறா. ஸோ ஹீரோயினோட பேர் நிதி அப்படின்றது. ஸோ பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு இல்லையா, அட்வைஸ் கொடுத்தாரு அந்த நபர்கிட்ட போய், ஆனா நீங்க சொல்றது கரெக்டா இருக்குண்ணா, பார்த்த உடனே பத்திக்கிச்சு, அவ கூட வாழணும்னு ஆசையா இருக்கு, என்னோட காதலை நான் வெளிப்படுத்திடுவானான்னு சொல்ல அவர் நிறைய ஐடியாவை கொடுத்து அனுப்புறாரு. இவர் 5ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் தான் படிச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற எந்த விவரமும் தெரியாது. அவங்கள பார்த்ததும் நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி மணிரத்னம் போனோம், கௌதம் மேனன் படம் அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பஞ்சு டைலாகா பேசிக்கிட்டே இருக்காரு. முதல் நாள் சந்திப்பில் காரணம் என்ன அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா தமிழா இருப்பாங்க, இந்த நபர் மலையாளம். ஸோ தமிழ் பட வசனங்களா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க திட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ கைவிடுற மாதிரியே தெரியல, வீட்டு வாசல் வரைக்கும் போய் நின்று நான் உங்ககிட்ட பேசணும், என்ன நீங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாங்க, கதை வளைக்கிறாங்க. இந்த விஷயத்த வீட்டுல இருக்க ஒரு நபர் பாக்குறாரு. அந்த பொண்ணு பின்னாடி இன்னொரு தடவை நான் உன்னை சுத்தத்தை பார்த்தேன்னு அடுத்து நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தான்டா இருப்ப அப்படின்ற மாதிரி பலார்னு ஒரு அறை கொடுத்து அனுப்ப மனுஷன் செம்ம அப்செட் ஆயிடுறாப்புல, போதையை போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க. அப்பதான் இவரோட அட்வைஸ் கொடுக்குற காதல் நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் என்னதான் இருந்தாலும் நீ வீட்டு பக்கம் போய் நின்னதெல்லாம் தப்புடா, காதல நம்ம பொறுமையா அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவர் அவசரப்படாம முதல் வார்த்தையா சாரி நேத்துனா அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் சின்ன வயசுல இருந்து ஆம்பளைங்க கூடவே படிச்சதால பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படின்றது என்னால தெரிஞ்சுக்க
முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கியூட்டா பேசி காஃபி ஷாப்புக்கு கூட்டு போய் ஒரு காஃபி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதுல அவங்க தெளிவா இருக்காங்க. அதாவது நிதி இருக்காங்க இல்லையா, தெளிவா இருக்காங்க. நான் கூட காஃபி குடிக்க வந்திருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க உன் மேல வச்சிருக்க மரியாதையால மட்டும்தான், மற்றபடி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத என்னோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட அந்த வாழ்க்கையை டிசைட் பண்ண முடியாது. இதனால ஏன் பின்னாடி சுத்தி உன் டைம் நீ வேஸ்ட் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட. கட் பண்ண முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த நபர் உட்காந்து நான் என்னோட அப்பா அம்மாவோட வந்து பேசுறேன், உங்க பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க அவங்க முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. இதனால இவரோட காதல் இருக்காங்க இல்லையா, நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோடா, இவங்க சம்மதிக்கிற மாதிரி தெரியல, என்னோட வாழ்க்கை இந்த வீட்லயே முடங்கி போகட்டும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அங்கிருந்து போக இந்த நபர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எங்க போற அப்படின்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம பஸ் ஏற அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. ஸோ நிதி என்னதான் பின்னாடி நின்று டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆனா இவர் முயற்சியை கைவிடுறதா தெரியல. அவங்க பின்னாடி போய் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சூழல்ல தான் அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இவங்க தன்னோட அப்பா அம்மா கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்பிருப்பாங்க. அந்த ஆசைகளை இவர் பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய எஃபோர்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் அவங்களுக்கு சின்னதா பிடிச்சி போயிடுது. அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் காலேஜ்ல எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க. காலேஜ் இன்னைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பயன்படுத்தின இவங்க நேத்து நீ என்ன நிறைய இடங்களுக்கு கூட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த இல்லையா, அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா அப்படின்ற மாதிரி பைக்ல ஜாலியா ஊரை சுத்திட்டு நைட்டு வீட்டுக்கு லேட்டா போறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அம்மாவும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அம்மா இல்லம்மா கொஞ்சம் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அதனாலதான் இருந்தேன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து காலேஜ்ல இருந்து போன் வருது. உங்களோட பொண்ணு இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேலை, குழந்தைகள் எல்லாருமே அதாவது ஸ்டூடெண்ட் எல்லாமே ஸ்ட்ரைக்கை ஃபாலோ பண்ணதால நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்கு, நீங்க இதுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்களோட அம்மா இவங்க கிட்ட கேட்கறாங்க, இல்லம்மா நான் கிளாஸ்ல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இவங்களோட அம்மாக்கு தெரியாம ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி போய் சொல்லி மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, நீ உதவ முடியுமான்னு கேட்க அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போகும்போது அங்க இருந்து ஒரு லேடிக்கு போன் பண்ணி அந்த லேடி மூலமா நாங்க இந்த மாதிரி தெரியாதனமா காலேஜ்ல இருந்து உங்களுக்கு போன் பண்ணிட்டோம், நாளைக்கு எந்த மீட்டிங்கும் கிடையாது, நீங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல பேசி போனை வைக்க இந்த விஷயமும் ஹீரோயினுக்கு பிடிச்சி போயிடுது. தனக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வண்டியில வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அவரோட நண்பர் அவரை சந்திக்கிறார். டேய் அப்பா புது வண்டி வாங்கியிருக்காரா, மரியாதை ஒரு ரைட் போலான்னு கேட்க இந்த மனுஷன் போற காரியத்தை சொல்றாப்புல, அவ்வளவுதானே பிரச்சனையே இல்லடா, நீ கார்ல வா பயங்கர ரிச்சா போலாம், அவ பார்த்ததும் மிரண்டு போயிடுவாடா அப்படின்ற மாதிரி கார்ல ஏத்திட்டு போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேக் கால் பண்ணதும் வீட்டை ஏமாத்தின விஷயமும் ஹீரோயினோட அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. காலேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே இவங்கள உடனடியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க அதாவது ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, காலேஜுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் பாக்குறாங்க. மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பயத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது காரோட நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன பண்றதுன்னு யோசிக்காம பட்டுன்னு கார்ல ஏறி என்னோட அம்மா இங்க வந்துட்டாங்க, நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு, இங்க இருந்து முதல்ல கார் எடுக்க முடியுமான்னு கேட்க அவங்க யோசிக்கிறாங்க. கார் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு பர்டிகுலர் இடத்துல நிறுத்தி என்ன ஏது எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரிக்கலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து ஒரு பர்டிகுலர் கும்பல் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. என்னடா காதல் வயப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, நம்ம இடத்தோட பெரிய நீங்க எதனா கெடுக்கிறீங்க, எடு எடு உன் அப்பா நம்பர் எடு, உங்க வீட்டுல சொல்லி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட வீட்டுக்கு அடிக்க ஹீரோவோட அப்பா ஏற்கனவே ஒரு மாதிரியானாலும் என் பையன் யாரு கூட இருந்தா உனக்கு என்னடா, போனை விட முதல்லன்னு கட் பண்ண இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆயிடு, சரிம்மா உன் அப்பா நம்பர் எடுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அப்பா நம்பரை புடுங்கி கால் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. காரை எட்டி உதச்சி அந்த கேங் அனுப்ப கார் பாத்தீங்கன்னா லைட்டா உடஞ்சு போயிட்டு என் அப்பனுக்கு தெரிஞ்சா பொழந்து எடுத்துருவான்டா, உன்னை தெரியாதனமா கூப்பிட்டுட்டேன் இறங்குங்கடா என் கார்ல இருந்து அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இங்க காமிக்கிறாங்க ஹீரோயினோட ஃபேமிலியில ஹீரோயின் வேற ஒரு நபர் கூட கார்ல போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தீயா பரவிருச்சு. என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஹீரோ மேலதான் எல்லாம் டார்கெட் பண்ணி ஹீரோவோட அப்பாவுக்கு போன் பண்ணி உங்களோட பையன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டா, நீங்க உடனடியா ஸ்டேஷன் வர முடியுமான்னு சொல்ல இவர் பக்கத்து வீட்டுக்காரரை பாக்குறாரு. அவர் காரைக்கான ஒரு பையனையும் நைட்ல இருந்து காரம். ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போன போல வாங்கயான்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த சைடு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல வண்டி ஃபியூல் இல்லாம நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோவோட நண்பரும் என்னடா பண்றது டி எக்கு தப்பா மாட்டி விட்டியடான்னு புலம்பிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட போறாரு. நம்ம வீட்டுல பேசி புரிய வச்சுக்கலாம், இதை தவிர வேற வழி கிடையாது, இங்க இருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க அவங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க. வீட்டுல என்னோட அம்மா அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, என்னால போக முடியாது அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே அவங்களோட செயின் ஒன்றத்தை கொடுக்குறாங்க. ஃபியூல் தானே இல்ல, இதை வச்சு பணமாக்குறாங்க. ஃபியூல் போட ஆரம்பிக்கிறாங்க. வண்டியில சுத்த
சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க. ஹீரோவோட கேங்ல குள்ளமா ஒருத்தர் இருப்பாரு. அவர் மூலமா ஹீரோட நண்பருக்கு போன் பண்ணி, டேய் இங்க எல்லாமே செட் ஆயிடுச்சுடா, உங்க ஆரியா அந்த பொண்ணு கூப்பிட்டு ஓடி போயிட்டான்ல, எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்கடா, இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் பேசுற லெவலுக்கு இருக்குடா, சோ இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க, வரதா இருந்தா வாங்கடா அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு போலீஸ்காரரை திருன்னு பார்த்து முழிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட நண்பர் மூலமா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ நம்ம ட்ரீம் கோலோட நமக்கு கல்யாணம், இதை விட்டா என்னடா பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட இவங்க சுத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு ஜீப் வந்து இவங்களை லாக் பண்ணுது. இவங்க மொத்த பேரும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு சந்தோஷம், கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோ இவங்களுக்காக ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த ஜூஸை ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பயங்கரமா குடிச்சிட்டு பாட்டில பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அந்த பாட்டில பொறுக்கி இதுக்குள்ள இவ்வளவு ஜூஸ் இருக்கு, அவ வாய் வச்சு குடிச்சால, அதே மாதிரி நானும் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குடிச்சு இவரோட நண்பர் கேட்கும் போது அதை தராம தூக்கி போட்டுட்டு உள்ள போய் உட்காடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க வர டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துலதான் ஹீரோ பட்டுன்னு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு, என்னடா நடந்தது, எதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது பட்டுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அவங்க ஜூஸ் குடிச்சாங்க இல்லையா, அதுல விஷம் கலந்து குடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பட்டுன்னு ஹீரோயினை கையை காமிச்சு அவங்களும் தான் இதை குடிச்சாங்கன்னு சொல்ல அவங்களும் ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா உயிர் பொழைச்சிட்டாங்க. இந்த சைடு ஹீரோவை மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த சம்பவத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. அதாவது அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எதுக்காகடா காதலுக்காக விஷயத்த குடிக்கிற அப்படின்ற மாதிரி திட்டு. ஆனா இவருக்கு தான் தெரியும் தெரியாதரமா குடிச்சிட்டேன் அப்படின்றது. அவங்க ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ண முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறார் இல்லையா, அந்த மனுஷன் ஊருக்கு ரிட்டர்ன் வரப்பல முழுசா முஸ்லீமா மாறி, உங்களால இப்ப எனக்கு பொண்ணு தர முடியும்ல, உங்களோட பொண்ணை நான் கட்டிக்கலாமான்னு கேட்க அந்த பொண்ணோட அப்பா சோகமா வெளியே வந்து, தம்பி நீ ஊருக்கு போன கொஞ்ச நாள்லயே அவ வேற ஒரு பையனோட ஓடி போயிட்டாப்பான்னு சொல்ல, ஐயோ போச்சா, என் ஒத்துமொத்த கனவு கலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சோகம். அந்த சோகத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கவங்களா ட்ரீட்டை கேட்கறாங்க. உட்காந்து மும்மரமா குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. வாப்பா, காதலுக்காக விஷம் குடிச்சவனே, என் அனுபவத்துல சொல்றேன், நான் உனக்கு எவ்வளோ அட்வைஸை பண்ணல, அதுல இது ஒரு அட்வைஸா வச்சுக்கோ, பொண்ணுங்களை நம்பி எதுலையுமே இறங்காதடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை கேட்டு ஹீரோ அமைதியா இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சோகம் உனக்குள்ள உறுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஒண்ணு பண்ணலாமா, அந்த பொண்ணோட ஊருக்கே போய் அந்த பொண்ணை பார்க்கலாமாடா, அந்த பொண்ணு மதுரை தானே சொன்னேன், மதுரைக்கு நாளைக்கே போலாமாடான்னு அங்க இருக்க ஒரு நபர் ஆரம்பிச்சு விட நம்ம ஹீரோக்கு இது ஏறி போயிடுச்சு. மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு இந்த விஷயத்த சொன்னா இல்லையா, அவரோட வாசக்கதவை தட்டி, என்னடா போலாமா, உடனடியா கிளம்புடா, நிதியை பார்க்க போய் ஆகணும்னு சொல்ல அந்த மனுஷன், டே நான் போதையில சொன்னதுடா, எதுக்குடா சீரியஸா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கதை வச்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால ஹீரோ வேற வழி இல்லாம தனியாலாம் மதுரைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஹீரோயினோட பேர் நிதி அப்படின்றது, ஆனா அவங்களோட அம்மா ரயில்வேல வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தவிர வேற எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. இதை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய மதுரையில என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோண வச்சு நிறைய இடங்களுக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாரு. யாருக்குமே எதுவுமே தெரியல. இதனால மனசொடைஞ்சு சுத்திக்கிட்டே இருக்க. கடைசியா இவரோட நண்பர்கள் இவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. என்னடா பாக்குற, உன் அப்பா நீ மதுரை போயிருக்க, அந்த பொண்ணை பார்க்க போயிருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு, அதனாலதான் உனக்கு உதவணும் நாங்க வந்திருக்கோம்டா அப்படின்ற மாதிரி இப்போ கும்பலா சேர்ந்து ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோவை தாண்டி மிச்ச அந்த கேங் மெம்பர் இருக்காங்க இல்லையா, ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபரோட கான்டாக்ட் இவங்களுக்கு ஏற்படுது. அந்த நபர்கிட்ட டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த பொண்ணை தேட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க மாரிக்கும் ரமணாக்கும் நடந்த சண்டையில லாரா அப்படின்ற ஒருத்தன் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். அவனுக்கு இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ நான் அவனை வெளியே வர வச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன், பொண்ணு கன்ஃபார்ம் கிடைச்சிடும், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கூடயும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த நபர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவனுங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான நபர் இதை கவனிக்கிறாரு. வாங்கப்பா, லவ் மேட்டரா, 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உதவி பண்ண யாருமே கிடையாது, ஆனா பரவாயில்லையப்பா, உன்னோட நண்பருக்கு உதவி இத்தனை பேர் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நோட் எழுதி கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல கூட அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்பதான் அந்த வயசான நபர் முன்னாள் எம்எல்ஏ அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வயசான நபர் எழுதி கொடுத்தது என்ன அப்படின்னா, மதுரையில ஓட்டர் ஐடி லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பாப்ல. கட்டு கட்டா தூக்கிட்டு வந்து வச்சு இதுல தான் நீங்க தேடுற பொண்ணு இருக்கணும், ஸோ முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்ல இவனுங்க அலசி ஆராய ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் கிடைக்குது. அந்த வீட்டுக்கு போக அங்க ஏதோ சடங்கு நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவனுக்கு மலையாளக்காரனுக்கு தான் இல்லையா, சடங்கு கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ அவளுக்கு கல்யாணம் நடக்குது
நடக்குது அப்படின்ற மாதிரி உள்ள போந்து பயங்கர பிரச்சனை பண்ணலான்னு போக அங்க சின்ன பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அட்ரஸ் தப்பா இருக்கு அப்படின்றத உணர்றானுங்க. வந்த வரைக்கும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு போவோமே அப்படின்ற மாதிரி அங்கே சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அப்பதான் அட்ரஸ் மாறி வந்திருக்கானுங்க. அதாவது இவனுங்க 1ஆம் நம்பர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா 11க்கு வந்துட்டானுங்க அப்படின்னு தெரியுது. ஸோ எதிரில் தான் ஹீரோயினோட வீடு இருக்கும், அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி போக இந்த விஷயத்தை ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துட்டாங்க. டேய் உங்களுக்கு என்ன வேணும், கேரளால இருந்து இங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கீங்க சொல்றீங்களா இல்ல ஆள் வச்சு அடிக்க விடான்னு கேட்க அதுல இருக்க ஒரே ஒரு குள்ளமா இருக்கவர் மட்டும் பயந்து போய் ஐயா நாங்க வந்ததுக்கான காரணமே வேற, நம்மளோட ஆரியா இருக்கான் இல்லையா, நீங்க அதாவது நிதி விட்டு போன 5 நாள் அவனை தேடி மதுரைக்கு வந்து ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்தான், கிடைக்கல அப்படின்ற விரக்தியில தற்கொலை பண்ணிக்கிட்டாயா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே. இது கேட்டதும் அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம ஓடி போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கேங் அங்கிருந்து ஓடி போய் எதனால இந்த மாதிரி வாயை விட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொன்னவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. டேய் நிதி இருக்க இடத்த ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன், இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்தா போதும், நிதியோட வீட்டுக்கே நான் போயிட்டுண்டான்னு சொல்ல இவனுங்க காரி மூஞ்சில தூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றானுங்க. பகீர்ன்னு இருக்கு, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோமோ தெரியாது, நான் நிதியை பார்த்தாக்கணும் வாங்கடா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் திடீர்னு 2 நபர்கள் அருவாளோட அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, தன்னை தாக்க வந்தவங்களை அடிச்சு போட்டுட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல 3 பேரை பழனியோட ஆளுங்க கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க அந்த கரும்பு தோட்டத்துல இருந்து ஓடி வந்து பைபாஸ் ரோடு மாதிரி இருக்கும் அங்க ஓட்டுறானுங்க. ஒரு பஸ் ஒன்று போகுது. ஸோ ரவுடிங்க எல்லாருமே அந்த பஸ்ல தான் அவனுக்கு தப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பஸ்ஸை சுத்து போட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே பஸ்ல நம்ம ஹீரோவோட கேங் இருக்காங்க. அந்த கேரளாக்காரனுங்க அதாவது பாம்பைக்கு வந்தானுங்களே அதுல ஒருத்தன் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பா, பின்னாடி ஒரு குரங்கு பொம்மை மாதிரி இருக்கும், அதே குரங்கு பொம்மை தான் நம்ம ஹீரோவும் போட்டிருப்பாப்ல. ஸோ அந்த கேங் தான் இந்த கேங் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டானுங்க. அவனுங்களை விடக்கூடாது, வெட்டி சாய்க்கணும் அப்படின்ற மாதிரி அருவா கம்பியோட அலைய ஆரம்பிக்கிறானுங்க. அதுதான் இங்க வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரிஜினலா அந்த பாம்பு விற்கிறானுங்க இல்லையா, அவனுங்க பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறி இருக்க மாட்டானுங்க, ஒரு காவா மாதிரி இருக்கும் அதுல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ எல்லா ரவுடிகளும் ஹீரோ கேங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் புரியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே இடத்துல இருக்க மாரியை நமக்கு காமிக்கிறாங்க. மாறி அந்த பழனி இறந்து போயிட்டா அப்படின்ற தகவல் தெரிஞ்சதோ வேக வேகமா பழனி கிட்ட இருந்து ஒரு பேக் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. அந்த மலையாள கேங் தான் தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த பேக் எனக்கு வந்தாலும் அவனுங்களும் எனக்கு உயிரோட கிடைச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி பெரித்தரமா ஆளை விட்டு தேடிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஜஸ்ட் நான் அவங்க கூட பேசுவேன், காதல் அப்படின்ற எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நான் அவன் கூட கார்ல போனது அந்த சுச்சுவேஷன் என்னால் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான், உங்களோட முகத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறணும் அப்படின்ற பயத்தால மட்டும்தான் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் என்னோட முடிவு என்ன, என்னோட ப்ரியாரிட்டி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்களா? உங்களோட கோடு போட்ட வாழ்க்கையில தான் நான் வாழணும். நான் 13 வயசுல இருந்து நீங்க சொல்ற விஷயங்களை மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி மனம் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோட கேங் அவங்கள ரவி அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் பாத்தீங்கன்னா பிடிச்சிடுறா. இவனுங்க அந்த பைய தூக்கிட்டு போயிட்டு ஓட்டானுங்க. ஆனா என் கையில வந்து மாட்டிக்கிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அவரோட நண்பர்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல, எந்த பையனா நாங்க அவங்க 2 பேரையும் அடிச்சது தப்புதான், மற்றபடி எதுவுமே நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அந்த மனுஷன் கேட்கறதாவே இல்லை, எங்களுக்கு தேவையானது எல்லாமே பழனியை கொண்டுட்டு எடுத்துட்டு வந்து அந்த பை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்னும் சில ரவுடிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவனுங்க எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு துப்பு கிடைக்குது. அங்க போய் பார்த்தா இவனுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்களே அந்த உண்மையான மலையாளக்கார பசங்க, அவனுங்க ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க பின்னது தெரிய ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த ரவுடி கேங்கையும் அங்க வர வச்சு ஃபுல்லா லாக் பண்ணிட்டு விஷவாயு மாதிரி இருக்கும் அதை ஓபன் பண்ணிட்டு முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு நபர் வந்து அங்க இருக்க எல்லாரையும் கொடூரமா தாக்கிக்கிட்டே இருக்க. மாறி அந்த இடத்துக்கு வர இந்த 3 பசங்களையும் பாக்குறான். ஓ உங்களோட ஸ்கெட்சாடா இது, ஒழுங்கு மறைஞ்சா அந்த பைய கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி அவனுங்க 3 பேரு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. என்ன சரி ஹீரோ கேங் காமிக்கிறாங்க, அவனுங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க இல்லையா. அந்த சமயத்துல தான் ரவி ஆள் மாத்தி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்குது. சரிப்பா தெரியாம அடிச்சுட்டா பொழைச்சு போங்கப்பா, நாங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ண. ஹீரோட கேங் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. நாங்க இங்க வந்தது ஒரு பொண்ணை தேடி, ஆனா நீங்க தப்பான விஷயங்களை பண்ணிட்டீங்க, அதுக்கு திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள லாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவர் வெளியே வராரு. உன்னதானே எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி புடிச்சு உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோட கேங் வரட்டும் அவனுங்க வந்தானுங்க அப்படின்னா மாறிக்கிட்டு புடிச்சு கொடுத்து நல்ல பேரை சம்பாதிச்ச
அடிச்சலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க, ரெண்டு சைடு ரெண்டு ஃபைட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டை மாற்றி மாற்றி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணா ரமணா அப்படின்ற ஒரு கேரக்டர் இறந்து போனதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆக்சுவலாக அவர் இறந்து போயிருக்க மாட்டார், பல தீக்காயங்களோட அங்கே தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாறி முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்னப்பா உன் கேங்கையே ஒட்டு மொத்தமாக அழிக்க இந்த 4 மலையாளக்காரங்களை வச்சு அது போதா, எனக்கு உன்னை அழிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. மாறி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன 3 பேர் தான் இருக்காங்கன்னு பார்க்குறியா, 4வதா ஒருத்தர் இருக்கான் அப்படின்ற மாதிரி ரூம்ல போட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த நபரை நமக்கு காமிக்கிறாங்க. டேனி அப்படின்றது அந்த நபரோட பேரு. பயங்கர ரத்த கரைகளோட அங்கிருந்து வந்து மாரிய மொத்தமா சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாரியோட ஆளுங்க எல்லாருமே கும்பல் கும்பலா வந்துகிட்டே இருக்கிறதால இவனை இங்கிருந்து கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கயிறு கட்டி இறக்கி அவங்களோட வண்டிக்குள்ள ஏத்திக்கிறானுங்க. அங்கிருந்து வேகமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லாரா பாக்குறா. என்னமா இது லவ் மேட்டர்னு உள்ள வந்தா பயங்கர வயலன்ஸா போய்கிட்டே இருக்கு, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி ஹீரோயினா அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவ அங்கிருந்து ஓடி போக, இன்னொரு பக்கம் ஹீரோட கேங் அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க வேணா, அந்த பொண்ணை தேடி அலைய வேணா, வாடா இங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிக்க, அந்த சமயத்துலதான் ஹீரோயினை பாக்குறாரு. நம்ம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தேடணும், இப்ப இங்க நிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் மாரிய வச்சுக்கிட்டு கார் ஒண்ணு வேகமா வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது இவங்க 2 பேரையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. சோ இந்த இடத்துல இவங்க ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கிடக்குறாங்க. கட் பண்ணா ஒரு சில மாதங்கள் கழிச்சு ஒரு பெரிய மண்டபத்துல ஹீரோவை காமிக்கிறாங்க. முகூர்த்த நேரமா இருக்கும்போது ஒரு கால் வருது. வேக வேகமா நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஈவென்ட் இருக்கும் அங்க போறாரு. அங்க மொத்தமா மாறி போயிருக்கு. ஹீரோயினை கவனிக்கிறேன். சோ அந்த சம்பவத்துல 2 பேரும் சாக கிடையாது, ஹீரோயினுக்கு காது மட்டும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. நீ தானே அன்னைக்கு நைட்டு உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, உன்னோட ஃப்ரீடமான வாழ்க்கையை வாழ்றதுதான் உண்மையான அன்பு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதை நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அவங்க இதுக்கு அனுமதிச்சாங்க. என்னோட லைஃப் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அவங்கள பாக்குறாரு. ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஹீரோ அந்த ரத்த வெள்ளத்துல கடந்திருப்பா இல்லையா, அப்போ உன்னோட வாழ்க்கையை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்காத, உன்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ, இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வர மாட்டேன், உனக்காக ஆனா காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த லாஸ்ட் லைனை சொல்றப்ப மட்டும் அவங்க கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. சோ காது கேட்கறதால இது அவங்களால கேட்க முடியல. இங்க இந்த விஷயங்கள் தெரியாம அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஹீரோ பாக்குறாரு. ஏன்னா நீ ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததுல என் மேல உனக்கு காதல் வந்துதான் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க இல்லன்னு சொல்றாங்க. உடனே ஒரு கையில ஒரு செயினை கொடுத்துட்டு போறாரு. இவங்க பெட்ரோல் இல்லாம நின்னப்போ செயினை கொடுத்து உதவி இருப்பாங்க இல்லையா, அந்த செயின் தான் அது. சோ அந்த செயினை வாங்கிட்டு அவங்க ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கு. இவர் வேக வேகமா மண்டபத்துக்கு போறாரு. அப்பதான் இவரோட ஃபேமிலியில இருக்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது ரிவீல் ஆகுது. சோ ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ நமக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம காதலிச்சு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது உண்மையான சந்தோஷம் தான். அதையும் தாண்டி நமக்கு பிடிச்ச பொண்ணு சந்தோஷமா இருந்தாலே நம்ம காதல் ஒண்ணு சேரல அப்படின்னாலும் அது கீழான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என் கிரெடிட்ஸ்னா ஒரே ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. அந்த மாரியோட கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு புது ரவுடியோட, அதாவது ஒரு புது கேங்ஸ்டரோட இந்த மலையாளக்காரங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி வர டேனி கன்னோட இருந்துகிட்டு இருக்காரு. உங்க ஏரியால வந்து இந்த வெள்ளா விஷயங்களையும் பண்ணிட்டு போனேன், இப்ப நீ எங்க ஏரியாவுக்குள்ளேயே வந்திருக்கியாடா அப்படின்ற மாதிரி கன்னை காமிக்க கட் பண்ணி இந்த படத்தோட பார்ட் 2 லைட்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரி போட்டு பட்டன் டேனி கிட்டே வருது. ப்ரீக்வல் சீக்வல் அப்படின்றதுலாம் கிடையாது, இதை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி மொத்த கேங்கையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.